உங்கள சுத்தி இருக்கிறவங்க நிஜமாவே உங்களுக்கு உண்மையா, நேர்மையா, நல்லவங்களா தான் இருக்காங்களா? இல்ல உங்கள ஏமாத்திட்டு இருக்காங்களா? வீடியோல பார்க்கலாமா? ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல்ல வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ. இந்த உலகத்துல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. நம்மக்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்மள அவங்க தான் காப்பாத்துற மாரி நமக்கே ஒரு இமேஜினேஷன் வந்து உருவாக்கிருவாங்க. ரொம்ப பாசத்த அள்ளி கொட்டுவாங்க. ஆனா, அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. திருப்பி அவங்களோட ஒரிஜினல் முகம் என்னன்னு உங்களுக்கு முழுசா காட்டுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? பணம். இந்த உலகத்துல நம்ம பணத்த வச்சு வாழ்றோமா? இல்ல பணம் நம்மள வச்சு வாழுதா? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருந்தோம்னா, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நிஜமாவே அதுக்கான பதில கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிற மாரியான கொஷின் மாரி தான் அது இருக்கு. ஏன்னா, இப்போ பணம் இல்லாம வாழவே முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மனுஷ வாழ்க்கைய மனுஷனே கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ, இப்படியாப்பட்ட பணத்த உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாரி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நிஜமாவே உங்க மேல பாசமா இருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணுறதுக்கு, ஒரே ஒரு வாட்டி பணத்த கடனா கேட்டு பாருங்க. அதுவும் கடனா. கேட்டீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவங்களோட பாவனை மாறும், பேசுகிற குணம் மாறும், டைம் மாறும். உங்ககிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே மாறும். ஏன் அப்படி மாறுறாங்க? இவ்வளோ நாள் பாசமா தான் இருந்தாங்க. அப்போ இனிமேலும் பாசமா தானே இருக்கணும். அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அவங்க நடிக்கல. ஆனா, பணத்த பரிமாறிக்கிற அளவுக்கு பக்குவமா இல்ல. அதுக்காக என்ட்ட நெறைய இருக்கு. உனக்கு நான் தரலன்னு சொல்கிறவங்கள நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. அவங்ககிட்டயும் இல்லாம இருக்கலாம். அவங்க வச்சிருக்க கொஞ்சம் காசையும் உங்கள்கிட்ட குடுத்துட்டு, அது எப்படி திருப்பி வாங்குறதுன்னு தெரியாம முழிக்கிற கதையா கூட இருக்கலாம். ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஆனா, வச்சுக்கிட்டே வஞ்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்ககிட்ட ஆல்ரெடி நெறையா இருக்கும். ஆனா, அத குடுத்தா குறைஞ்சிருங்கிற பயத்தில, உங்க உறவையே அந்த இடத்துல துண்டிக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட மனுஷங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியத்துவம். ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாதீங்க. நீங்க உழைச்சா மட்டும் தான் சோறு. அடுத்தவங்கிட்ட கடன் வாங்குறதுனால அந்த நிமிஷம் பிரச்சனை முடியுமே தவிர, அந்த இடத்துல உங்க தன்மானம் போறது நிஜமான உண்மை. அதுக்காக கடன் வாங்காம வாழ்ந்துட முடியுமாம்மா? அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. கடன் வாங்காம மேக்ஸிமம் லெவல் இந்த காலகட்டத்தில வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா, நம்மளால திருப்பி அத செலுத்த முடியும். திருப்பி அத நம்மளால தைரியமா 1% கூட முடியாது, என்னால முடியல, என்கிட்ட இல்லன்னு சொல்லாம திருப்பி கொடுக்க முடியும்னு உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வர அளவு மட்டும் தான் அந்த கடன வாங்கணும். வரவன் போறவன்லாம் கடன் தரான், லட்சத்தில தரான், கோடியில தரான்னு வாங்கிட்டு நாக்கு பிதுங்கி நிற்கக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஸ்கேம். தயவு செஞ்சு உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அடுத்தவங்களா இருக்கட்டும், உங்க தகுதிக்கு என்னால திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவான கடன் மட்டும் வாங்குங்க. அதிகமா யாரையும் நம்பாதீங்க. பணங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே அவங்க சுயரூபத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல ஏமாந்துட்டோமே அப்படின்னு உடஞ்சும் போயிடாதீங்க. சில பேருக்கு அவங்களோட ஒரிஜினல் முகத்த காட்டுறதுக்கான வாய்ப்பு, சில பேருக்கு எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாத தர்ம சங்கடம். ஸோ, ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்கள பொறுத்து தான் அந்த பதில் மாறும். ஸோ, நிஜமாவே நம்ம தன்மானத்தோடு வாழணும்னா, நமக்கு என்ன வாழ்க்கையில முக்கியமோ அந்த தேவையான பொருட்கள மட்டுமே ஆசையா வச்சுக்கோங்க. அதுக்கு மீறி ஒரு ஆசை இருக்குன்னா, ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு அடிப்படையா வச்சுக்கோங்க. அது அடைஞ்சதுக்கப்புறம் 2வது ஒண்ணு அப்படின்னு போங்க. கடன் அதிகமாகாது. சொந்தக்காரங்க முன்னாடியும் நம்ம தலை குனிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு இது புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.